தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட விரும்பினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தொகுதி வழங்க மறுத்ததாகவும் அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டில் என்ன நடந்தது என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்காங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் அதில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட விரும்பியதாக கூறப்பட்ட தொகுதிகள் இடம்பெறவில்லை. அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட தயாராகி வந்தார். ஆனால் இந்த தொகுதிகள் எதுவும் பாஜகவுக்கு வழங்கப்படவில்லை. இதனால அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் போட்டியிட பாஜக மேலிட தலைவர்களிடம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன நடந்தது, அண்ணாமலை விரும்பிய தொகுதி எப்படி மிஸ் ஆனது என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியிருந்தன. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கட்சி மேலிடம் அண்ணாமலையின் பக்கம் இருந்துள்ளது. அண்ணாமலைக்காக அதிமுகவிடம் பேசியும் இருக்கிறாங்க. அதன்படி சில குறிப்பிட்ட தொகுதிகளை அடையாளம் காட்டி தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் அதிமுகவிடம் கூறியது. அதுல மிகவும் முக்கியமான தொகுதிகள் என்றால் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளாகும். கடந்த 2024 லோக்சபா தேர்தலின் போது அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டார். அண்ணாமலை தோற்றாலும் கூட மொத்தம் 4.50 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். இதனால அந்த தொகுதிகளை பாஜக கேட்டிருந்தாங்க. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல தனது முடிவே இறுதியானது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கார். அதற்கு பாஜக ஒப்புக்கொண்டும் இருக்காங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்கிய சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட 3 தொகுதிகளையும் டிக் அடிக்கவில்லை. அதற்கு பதிலாக கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே வழங்கியும் இருந்தாங்க. இதற்கு பின்னணியில் முக்கிய விஷயம் ஒன்றும் இருந்தது. அதிமுகவை எடுத்துக்கொண்டால் டெல்டா தென் மாவட்டங்கள்ல வீக்காகவே இருக்காங்க. அதே போல சென்னையிலையும் பின்தங்கியும் இருக்கிறது. அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் தான் பலமாகவே உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக அதிக தொகுதிகளை அள்ளியது. குறிப்பா கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகளில் 9இல் அதிமுகவினரும், கோவை தெற்கில் கூட்டணியில் இருந்த பாஜகவின் வானதி சீனிவாசனும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனால கொங்கு மண்டலம் மற்றும் கோவையை பாஜகவுக்கு விட்டு கொடுக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்திருக்கலாம். ஏனென்றால் கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனி கூட்டணியாக போட்டியிட்டன. அதில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,68,200 ஓட்டுகள் பெற்று வென்றார். ஆனால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை 2ஆம் இடம் படைத்தார். அவர் 4,50,132 ஓட்டுகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 2,36,490 ஓட்டுகள் வாங்கி 3ஆம் இடம் சென்றார். இதனால் கோவையில் அண்ணாமலைக்கு சீட் வழங்குவது எதிர்காலத்தில் அதிமுகவின் பலத்தை குறைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்திருக்கார். இதனால தான் கோவையில் அண்ணாமலைக்காக பாஜக கூறிய இடங்களை அவர் ஒதுக்க மறுத்துவிட்டார். அதேபோல தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிமுக வீக்காக இருப்பதை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அங்கு அதிகமான தொகுதிகளை பாஜகவுக்கு வழங்கியிருக்கார். அதன்படி தென்மண்டலத்தில் சாத்தூர், மதுரை தெற்கு, திருப்பத்தூர், ராமநாதபுரம், மானாமதுரை, திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, குளச்சல், பத்மநாபபுரம் உள்ளிட்ட தொகுதிகளை வழங்கியிருக்காரு. 2024 கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்காடு போன்ற 4 தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளிவிட்டிருக்கார். அதே போல டெல்டா எடுத்துக்கொண்டா தஞ்சாவூர், திருவாரூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி உள்ளிட்ட தொகுதிகளை வழங்கியிருக்கார். மேலும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களாக தற்போதைய அமைச்சர்கள் இருக்காங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி பலமான தொகுதிகளை அதிமுக வசம் வைத்துக்கொண்டு பிற தொகுதிகளை பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு
தள்ளிவிட்டிருக்கிறது. இதன் மூலம் கூட்டணி மற்றும் ஒரு தொகுதி பங்கீடு முற்றிலுமாக எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள் வைத்து எந்த அழுத்தத்திற்கும் பணியாமல் முடிவெடுத்துள்ளது உறுதியாகியும் இருக்கிறது. அதேபோல பாஜக மட்டுமின்றி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் என்பதை எடப்பாடி பழனிசாமியை இறுதி முடிவு எடுத்து ஒதுக்கியும் இருக்கார். அதன்படி மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டசபை தொகுதிகளில் அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மீதம் இருக்கக்கூடிய 65 இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டும் இருக்கிறது. அதில் பாஜக 27, பாமக 18, அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறாங்க. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் 5, பாரிவேந்தரின் ஐஜேகே 2, ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 வழங்கியும் இருக்கிறார். மேலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வரக்கூடிய திமுகவும் அதிமுகவும் மன நிறைவுடனே மனக்கசப்புடனும் ஒரு வழியாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை மார்ச் 30 முதல் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன்னதாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து பிரச்சாரத்தை தொடங்கியும் இருக்கிறது. அதிமுக ஒரு அடி முன்பாக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவித்ததுடன் முதல்கட்ட வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டது. தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுவதால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதனிடையே ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியும் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்காங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் எப்போது நடைபெறும் என தெரியவில்லை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கும் பிரதான கட்சிகள் அனைத்தும் 2019 மக்களவை தேர்தல் முதல் தற்போது வரைக்கும் இதே கூட்டணியில் தொடர்ந்து வருகின்றனர். இந்த கூட்டணி 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 மக்களவை தேர்தல் என 3 தேர்தல்களையும் தொடர்ந்து மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதே கூட்டணி தொடருமா அல்லது கட்சிகள் வெளியேறுமா என்ற சந்தேகத்தை தூண்டும் வகையில் தொகுதி பங்கீட்டில் நீண்ட இழுபறி நீடித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற காங்கிரசும் புதிய வரவான தேமுதிகவும் தான் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி என்ற படத்தின் வசனத்தை போன்று மிகவும் மகிழ்ச்சியாக விளம் வருகிறார்கள். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது கூடுதலாக 3 தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் பெற்றுள்ளது. இன்னொரு மாநிலங்களவை இடம் பின்னர் கொடுக்கப்படும் என்ற தகவல் வந்து தற்போது வெளியாகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2 கூட்டணிகளிலேயும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, கேட்ட இடங்கள், பெற்ற இடங்கள், கிடைத்த இடங்கள் எல்லாம் ஓகே தானா அப்படிங்கிறதையும் நாமளும் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.